பிரபா தப்பினார். கைதடியில் புலிகளின் வெடிகுண்டு பவுசர் வெடித்த சம்பவம் தொடர்பாக கடந்த காணொளியில் பார்த்திருந்தோம். அது தொடர்பாக சக ஊடகவியலாளர் ஒருவர் சில அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். அப்போது அவர் யாழ்ப்பாணத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்தவர். அவர் கூறியதிலிருந்து, பவுசர் வெடிப்பதற்கு 10 நிமிடங்கள் முன்னர்தான் அங்கிருந்து பிரபாகரன் சென்றார். தாக்குதல் ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக வந்த பிரபாகரன் பவுசரையும் பார்வையிட்டார். எல்லாம் சரியாக இருக்கிறது, குறித்த நேரத்தில் புறப்பட வேண்டியதுதான் என்று பொன்னம்மான் கூறினார். அதன் பின்னர்தான் பிரபாகரன் புறப்பட்டு சென்றார். கிட்டு மோட்டார் சைக்கிளில் முன்னால் செல்ல, அவருக்கு பின்னால் கார் ஒன்றில் தனது பாதுகாவலர்களுடன் பிரபாகரன் சென்றார். 10 நிமிட வித்தியாசத்தில் அன்று உயிர் தப்பினார் பிரபாகரன். பவுசர் வெடித்த சம்பவத்தில் பொதுமக்கள் உயிரிழந்ததை தெரியப்படுத்த புலிகள் விரும்பவில்லை. புலிகள் இயக்க உறுப்பினரான காக்கா என்பவர் யாழ்ப்பாணத்தில் இருந்த பத்திரிகை அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று கைதடி சம்பவம் தொடர்பாக தாங்கள் தெரிவிக்கும் செய்திகளை தவிர வேறு எதனையும் வெளியிடக்கூடாது என்று சொல்லிவிட்டார். 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியாகியிருந்தனர். எங்கும் சதை துண்டங்கள் சிதறி காணப்பட்டன. கடையொன்றுக்குள் குழந்தை ஒன்று நசுங்கி கிடந்தது. கடைக்கு பொருட்கள் வாங்க வந்த தாயாருடன் வந்திருக்க வேண்டும். தாயின் உடலை காண முடியவில்லை. பல கல்வீடுகளின் அத்திவாரம் மட்டுமே மிஞ்சியிருந்தது. கிட்டத்தட்ட 2 மைல் சுற்றளவு பிரதேசம் பாதிக்கப்பட்டிருந்தது. அத்தனை சம்பவங்கள் நடந்தும் மறுநாள் வெளியான யாழ்ப்பாண பத்திரிகைகளில் அது தொடர்பாக ஒரு வரி கூட காணப்படவில்லை. அஞ்சலி கூட்டம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அருகே லெப்டினன்ட் கர்னல் பொன்னம்மானின் படத்தை வைத்து புலிகள் அஞ்சலி செய்தனர். புலிகள் இயக்க உறுப்பினர்கள் 10 பேருடன் வெடிமருந்து பவுசரை தயார்படுத்திய பொறியியலாளர் ரஞ்சனும் வெடி விபத்தில் பலியாகியிருந்தார். ரஞ்சன் பொன்னம்மானுக்கு உறவினர். வெளிநாட்டில் வேலை செய்தவர் ரஞ்சன். அடிக்கடி விடுமுறை எடுத்து கொண்டு வந்து புலிகளுக்கு தேவையான உதவிகளை செய்துவிட்டு போவார். புலிகளுக்கு விமானம் ஒன்றை தயாரிக்கும் எண்ணம் வந்திருந்தது. அதனால் ரஞ்சனின் உதவியை கோரினார்கள். அவரும் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தார். தண்ணீர் பவுசரை 2 பகுதிகளாக பிரித்து மேலே தண்ணீரும் கீழே வெடிமருந்தும் நிரப்பும் திட்டம் என்பதால் ரஞ்சனை பவுசர் தயாரிப்பிலும் ஈடுபடுத்தினார் பொன்னம்மான். யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலடியில் தமது உறுப்பினர்களின் மறைவுக்கு அஞ்சலி கூட்டம் ஒன்றை புலிகள் நடத்தினார்கள். அந்த கூட்டத்தின் மூலம்தான் புலிகள் தரப்பில் 10 பேர் வெடிவிபத்தில் பலியான செய்தியை பொதுமக்களும் அறிந்து கொண்டனர். அந்த அஞ்சலி கூட்டத்தில் வெடிவிபத்தில் பலியான பொதுமக்கள் தொடர்பாக புலிகள் மௌனம் சாதித்தனர். அஞ்சலி கூட்டத்தில் உரையாற்றியவர்களில் ஒருவர் யோகி என்று அழைக்கப்படும் ஜோகரட்னம். யோகி பொன்னம்மானின் உடன் பிறந்த சகோதரர். போலீஸ் வேலையில் சேருவதற்கு முயன்று அது கைகூடாததால் லண்டனுக்கு சென்றிருந்தவர். பின்னர் புலிகள் அமைப்புடன் இணைய தீர்மானித்து இந்தியா வந்து சேர்ந்தார். யாழ்ப்பாணம் வந்ததும் அவர் பங்கு கொண்ட பகிரங்க நிகழ்ச்சி அஞ்சலி கூட்டம்தான். கூட்டத்தில் யோகி உரையாற்றிய லாபகத்தை பார்த்துவிட்டு அவரை அரசியல் பிரச்சார வேலைகளில் பயன்படுத்தலாம் என்று பிரபாகரன் முடிவு செய்துவிட்டார். கைதடியில் பவுசர் வெடித்து நாவற்குழி இராணுவ முகாம் தாக்குதல் தோல்வியில் முடிந்தமையால் கிட்டுவே தொடர்ந்தும் யாழ் மாவட்ட தளபதியாக இருந்தார். பொன்னம்மான் பலியாகாமல் இருந்திருந்தால் கிட்டு மன்னார் மாவட்ட தளபதியாகவும் பொன்னம்மான் யாழ் மாவட்ட தளபதியாகவும் இருந்திருப்பார்கள். உண்மையில் பொன்னம்மான் கிட்டுவை விட இயக்கத்தில் சீனியர். எனவே அவரை யாழ் மாவட்ட தளபதியாக நியமிப்பதை யாரும் குறை சொல்லி இருக்க முடியாது. இவைதான் அந்த பத்திரிகையாளர் சொன்ன கருத்துக்கள். ஷெல் மலை. 1987 மார்ச் மாதம் 7ஆம் தேதி யாழ் கோட்டை இராணுவ முகாமிலிருந்து யாழ்ப்பாண நகரை நோக்கி ஷெல்கள் ஏவப்பட்டன. ஏவப்பட்ட ஷெல்கள் சில யாழ் வின்சர் தியேட்டர் அருகில் வந்து விழுந்து வெடித்தன. 17 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 50 பேர் காயமடைந்தனர். மற்றும் ஒரு ஷெல் யாழ்ப்பாணம் பொது மருத்துவமனை மீது விழுந்தது. நல்ல வேளையாக யாரும் உயிரிழக்கவில்லை. முதல் முறையாக மருத்துவமனை மீது விழுந்த ஷெல் அதுதான். ஷெல் ஏவப்படும் தூரம் அதிகமாகிக் கொண்டே வந்தமையால் யாழ்ப்பாணத்தில் மக்கள் நடமாடவே அஞ்சினார்கள். வீடுகளில் இருப்பது கூட எந்த நேரமும் கூரையில் ஷெல் வந்து விழுமோ என்ற பயத்தோடுதான். கிட்டுவுக்கு குறி. கிட்டு யாழ் தளபதியாக தொடர்ந்து இருந்தமையால் மாத்திய அணியினர் கிட்டுவை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டினார்கள். கிட்டுவின் நடமாட்டங்கள் மாத்தியா குழுவினரால் கண்காணிக்கப்பட்டு வந்தன. கிட்டுவை அவரது மெய்ப்பாதுகாவலர்களுடன் இருக்கும்போது நெருங்குவது கடினம். மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொடுக்காமல் தீர்த்து கட்டுவதுதான் முக்கியம் என்று மாத்தியா திட்டமிட்டார்.
தனக்கு விசுவாசமான நம்பிக்கையான ஆளொருவரை கிட்டுவை தீர்த்து கட்டுவதற்காக தெரிவு செய்தார் மாத்தியா. யாழ்ப்பாணம் 2ஆம் குறுக்கு தெருவில் கிட்டுவின் காதலியின் வீடு இருந்தது. அவரது பெயர் சிந்தியா. யாழ் பல்கலைக்கழக மாணவியாக இருந்தவர். பின்னர் அவரையே கிட்டு திருமணம் செய்து கொண்டார். 2ஆம் குறுக்கு தெரு வீட்டுக்கு கிட்டு சென்று வருவதை மாத்தியா குழுவினரும் அறிந்து கொண்டனர். கிட்டுவை தீர்த்து கட்ட அதுதான் சரியான இடம் என்று முடிவு செய்துவிட்டார் மாத்தியா. கிட்டுவை தீர்த்து கட்டும் நாளும் குறிக்கப்பட்டது. அது மார்ச் 29ஆம் தேதி இரவு. அசைந்த உருவம். கிட்டு காரை விட்டு இறங்குவதற்கு முன்னர் கைக்குண்டை காருக்குள் போட்டுவிட வேண்டும் என்பதுதான் திட்டம். மார்ச் 29ஆம் தேதி மாலையிலிருந்தே மாத்தியாவின் ஆள் கைக்குண்டுடன் 2ஆம் குறுக்கு தெருவில் காத்திருக்க தொடங்கினார். ஒரே ஒரு மெய்ப்பாதுகாவலருடன் கிட்டு முகாமில் இருந்து புறப்பட்டார். 2ஆம் குறுக்கு தெருவில் உள்ள சிந்தியாவின் வீட்டருகே இருந்த மின்சார கம்பத்தில் இருந்த மின்குமிழ் அன்று எரியவில்லை. வீட்டின் எதிரே காரை நிறுத்திவிட்டு கிட்டு இறங்க முற்பட்ட போது பக்கவாட்டில் இருளில் ஒரு உருவம் அசைவதை கண்டுவிட்டார். ஏதோ விபரீதம் தானென்று அவரது உள்ளுணர்வு எச்சரிக்க அந்த உருவம் காரை நெருங்கி கைக்குண்டை உள்ளே போட்டுவிட்டது. விழுந்தது கிரினேட் தான் என்று தெரிந்து காரை விட்டு குதிப்பதற்கு கதவை திறப்பதற்கு இடையில் கிரினைட் வெடித்தது. கிட்டுவின் அருகில் இருந்த மன்னாரைச் சேர்ந்த மெய்ப்பாதுகாவலர் பலியானார். கிட்டுவுக்கு உயிர் இருந்தது. வெளியே இறங்க முயன்றார். கால் ஒன்று காரின் ஸ்டேரிங்கிற்குள் சிக்கப்பட்டிருந்தது. இழுத்தெடுத்தார். முழங்காலுக்கு கீழே கால் துண்டாகியிருந்தது. அப்படியே காரிலிருந்து கீழே விழுந்த நேரத்திலும் மீண்டும் தான் தாக்கப்படலாம் என்ற உள்ளுணர்வால் தனது ரிவால்வரை எடுத்து இருளை நோக்கி சுட்டுக் கொண்டிருந்தார் கிட்டு. இரத்தம் வெளியேறிக் கொண்டிருக்க நினைவு மங்கியது. மீண்டும் அவன் வருவான் என்ற உள்மன எச்சரிக்கை நினைவு மங்காமல் இழுத்து பிடித்து வைத்திருந்தது. முழங்காலுடன் துண்டாகிப் போன காலுக்கு தனது ஜீன்ஸை கிழித்து கட்டு போட்டுக் கொண்டார். எப்படித்தான் வைராக்கியமாக இருந்தாலும் உடல் ஒத்துழைக்க வேண்டுமே. மயக்கம் மெல்ல மெல்ல ஆக்கிரமிக்க தொடங்கியது. மயக்கமாகும் கடைசி நேரத்தில் ரிவால்வரில் சுடப்பட்ட ரவைகளுக்கு பதிலாக புதிய ரவைகளை மாற்றி போட்டுவிட்டு அந்த ரிவால்வரை இறுக்க பற்றியபடியே மயங்கி போனார் கிட்டு. அதற்குள் புலிகள் இயக்கத்தினர் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டனர். மயங்கிய நிலையில் கிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். உடனடியாக சத்திர சிகிச்சை செய்யப்பட்டதால் கிட்டு உயிர் பிழைத்தார். மருத்துவர்களால் கிட்டுவின் உயிரை காப்பாற்ற முடிந்ததை தவிர அவரது காலை காப்பாற்ற முடியவில்லை. பழி வேறிடத்தில். இதற்கிடையே கிட்டுவின் உயிருக்கு உலை வைக்க முயன்றவர்கள் ஏனைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான் என்று கிட்டுவின் விசுவாசிகள் நம்பினார்கள். தம்மால் தடை செய்யப்பட்ட டெலோ அல்லது இபிஆர்எல்எஃப் இயக்கங்களில் ஒன்றுதான் கிட்டு கொலை முயற்சிக்கு காரணம் என்று புலிகள் நினைத்து விட்டனர். தமது பிரதி தலைவர் மாத்தியாதான் கொலை முயற்சிக்கு சூத்திரதாரி என்பதை அவர்கள் எப்படி அறிவார்கள்? முன்னர் பிடித்து வைத்திருந்து பின்னர் விடுவிக்கப்பட்ட ஏனைய இயக்க உறுப்பினர்கள் மீண்டும் பிடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார்கள். கிட்டண்ணாவுக்கு யாரடா குண்டு வீசியது என்று கேட்டு கேட்டு ஏனைய இயக்க உறுப்பினர்களை அடித்து நொறுக்கினார்கள் புலிகள். டெலோ இபிஆர்எல்எஃப் இயக்கங்களை தடை செய்த போது புலிகளால் பிடிக்கப்பட்டவர்களில் முக்கியமானவர்கள் என்று கருதப்பட்டவர்கள் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். நல்லூரில் கந்தன் கருணை எனும் பெயருடைய மாடி வீடும் சித்திரவதை கூடமாக பயன்படுத்தப்பட்டது. அதேபோல் நல்லூர் பிரவுன் ரோட்டிலும் ஒரு மாடி வீடு இருந்தது. யாழ் இந்து கல்லூரிக்கு அருகிலும் மற்றொரு சிறைக்கூடத்தை புலிகள் வைத்திருந்தனர். படையினருடன் நடைபெற்ற கைதிகள் பரிமாற்றத்தில் விடுதலையான அருணாவுக்கு கிட்டு தாக்கப்பட்டது கோபத்தை ஏற்படுத்தியது. ஒரு எஸ்எம்ஜி துப்பாக்கியோடு நல்லூரில் உள்ள கந்தன் கருணை முகாமுக்கு சென்றார் அருணா. அங்கு அறையில் வைத்து பூட்டப்பட்டிருந்தனர் இபிஆர்எல்எஃப் உறுப்பினர்கள். அறைகளை திறக்குமாறு அங்கு காவலுக்கு நின்ற உறுப்பினர்களுக்கு உத்தரவிட்டார் அருணா. அறைகள் திறக்கப்பட்டன. அடுத்த நொடியே எஸ்எம்ஜி துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுத் தள்ளினார் அருணா. சிறைக்கூடம் கொலைக்களமானது. இரத்த வெள்ளம் பாய்ந்தது. மற்றுமொரு அறைக்குள் இருந்த இபிஆர்எல்எஃப் உறுப்பினர்களுக்கு துப்பாக்கி வேட்டு சத்தங்களும் மரண ஓலங்களும் தெளிவாக கேட்டன. தாமும் கொல்லப்படப் போகிறோம் என்று தெரிந்துவிட்டது. வேறு வழியில்லை. கரணம் தப்பினால் மரணம்தான். எப்படியாவது தப்பிச் செல்வது என்று முடிவு செய்தனர். அவர்களது அறைக்கதவும் திறக்கப்பட்டது. புலிகள் இயக்க உறுப்பினர்கள் 2 துப்பாக்கியோடு நின்றனர். அவர்கள் மீது பாய்ந்தனர் கைதிகள். அவர்களிடமிருந்த துப்பாக்கியை பறித்து அவர்கள் மீதே திருப்பிச் சுட்டனர். 2 வீழ்த்தப்பட்டதும் அந்த அறையில் இருந்த கைதிகள் தப்பிச் சென்றனர். இல்லாவிட்டால் அவர்களும் அன்று சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பர். கந்தன் கருணை படுகொலை.
கைதிகளில் 70 பேர் வரை கொல்லப்பட்டதாக புலிகளின் சிறையில் இருந்து தப்பியவர்களில் ஒருவர் தகவல் கூறினார். கந்தன் கருணை படுகொலைகள் என்று அந்த சம்பவம் அழைக்கப்படுகிறது. வெலிக்கடை படுகொலைகளை விட மோசமானது கந்தன் கருணை படுகொலைகள் என்று ஏனைய இயக்கங்கள் விமர்சனம் செய்தன. கந்தன் கருணை படுகொலைகளின் போது கொல்லப்பட்ட இபிஆர்எல்எஃப் உறுப்பினர்களில் மிக முக்கியமானவர்கள் 2 பேரும் அடங்குவர். ஒருவர் பெஞ்சமின், மலையகத்தை பிறப்பிடமாக கொண்டவர். இபிஆர்எல்எஃப் இயக்கத்தின் முன்னணி போராளிகளில் ஒருவர், மருத்துவ மாணவன். இபிஆர்எல்எஃப் இயக்கத்தின் மருத்துவ பிரிவின் பொறுப்பாளராக இருந்தவர். இன்னொருவர் ஈஸ்வரன், யாழ் மாவட்ட இபிஆர்எல்எஃப் இராணுவ பிரிவின் தாக்குதல் பிரிவு தலைவர்களில் ஒருவர். யாழ்ப்பாணம் பெருமாள் கோவிலடியைச் சேர்ந்தவர். ஈஸ்வரனின் உயிரற்ற உடலை மேல் மாடியிலிருந்து தூக்கி கீழே எறிந்தனர் புலிகள். புலிகள் அறிக்கை. கிட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் மாத்தையா யாழ்ப்பாணத்திலும் தனது ஆளுமையை செலுத்த தொடங்கினார். கிட்டு மீதான கொலை முயற்சி தொடர்பாக தேச துரோகிகளின் சதி என்று பிரச்சாரம் செய்யப்பட்டதால் மாத்தையா மீது பெரிதாக சந்தேகம் பெறவில்லை. கந்தன் கருணை படுகொலைகள் தொடர்பாக முதலில் மௌனமாக இருந்தனர் புலிகள். பின்னர் செய்திகள் ஓரளவு மக்கள் மத்தியில் தெரியத் தொடங்கியதால் ஏப்ரல் 6ஆம் தேதி புலிகள் ஒரு அறிக்கை வெளியிட்டனர். விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் அவர்களுக்கு காவலுக்கு நின்றவர்களின் துப்பாக்கிகளை பறித்து கொண்டு தப்பிச் செல்ல முற்பட்டனர். அப்போது நடைபெற்ற மோதலில் 18 கைதிகளும் புலிகள் இயக்க உறுப்பினர்கள் 2 பேரும் பலியானார்கள் என்று தெரிவித்தனர் புலிகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.